வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது, வலிகளிலிருந்து விடுதலை பெற என்ன பண்ண வேண்டும். நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யுங்க உடற்பயிற்சி செய்யுங்கம்பாங்க. அந்த உடற்பயிற்சினால் உண்டாகும் நன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை செய்வீங்க. எவ்வளவு செய்ய வேணும் உடற்பயிற்சி, எப்படி செய்யணுங்கிறது மிக சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். உடற்பயிற்சியின் நன்மை என்ன, அது நம்மளுக்கு என்ன பலன்களை தருகிறது, எங்கே போனாலும் உடற்பயிற்சி பண்ணுங்க, சும்மா இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் உடல் பருமனை தவிர்ப்பதற்கு ஒரே வழி உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் மட்டுமே. இந்த உடற்பயிற்சி என்பது எளிதாக செய்யலாம். அதோட விளைவுகள் என்ன அப்படின்னா டோஸ் எஃபெக்ட், டோஸ் DOSE அப்படின்போம் ஆங்கிலத்தில். இந்த டோஸ்னா என்ன அப்படின்னா 4 விதமான ஹார்மோன்கள் உடற்பயிற்சி செய்வதால் சுரக்கப்படுகிறது. இந்த 4 விதமான ஹார்மோன்கள் ஏற்படக்கூடிய வியப்பான விளைவுகள் என்பது மட்டுமே இந்த உடற்பயிற்சி நன்மை. என்னென்ன ஹார்மோன் அப்படின்னா, டோஸ்ல ஃபர்ஸ்ட் டோபமின். இந்த டோபமின் என்பது ஹார்மோன் ரிவார்டு ஹார்மோன். ஒரு வேலை செஞ்சீங்கன்னா உங்களை யாராவது பாராட்டினா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ, அதே மாதிரி உடற்பயிற்சி முடித்தவுடன் உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஹார்மோனினால் ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்ததாக உணர்வு ஏற்பட்டு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. உங்களை எப்படி 100 பேர் பாராட்டினா வரக்கூடிய சந்தோஷம் என்பது இந்த டோபமின் ஹார்மோனால் வருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின். இந்த ஹார்மோன் ஒரு லவ் ஹார்மோன் அப்படிங்கிறோம். உடனே லவ் ஃபீலிங் வருமானு கிடையாது. யாரையுமே ஒரு எளிதாக பழகக்கூடிய தன்மையை உண்டு பண்ணுகிறது. இறுக்கமாக இருக்கிற ஒரு மனிதரும் உடற்பயிற்சி செய்வதனால் எளிதாக மற்றவர்களுடன் கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அந்த வாய்ப்பை இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக சுரக்கப்படுகிறது. அடுத்து வருவது செரோட்டோனின். இந்த செரோட்டோனின் என்பது ஒரு மூடு ஸ்டெபிலைசர். நம்மளை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள உதவக்கூடிய ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னே சொல்லலாம். மனசோர்வு உள்ளவர்கள், டிப்ரெஷன் உள்ளவர்கள் கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்தாலே இந்த டோபமின் ஹார்மோன் சுரப்பதனால் மனசோர்விலிருந்து மீட்டு சுறுசுறுப்பு அடையலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக வர்றது என்டார்ஃபின். இது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்கும். எந்த விதமான உடற்பயிற்சி செய்தாலும் இந்த என்டார்ஃபின் என்பது நமது உடம்பில் இயற்கையாகவே சுரக்கக்கூடிய ஒரு வலி நிவாரணம். ஸோ உடற்பயிற்சி செய்யும்போது வரக்கூடிய வலிகளை தவிர்த்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வலிகளையும் தீர்ப்பதற்காக நமது உடம்பில் இயற்கையாகவே சுரக்கக்கூடிய ஒரு வலி நிவாரண மருந்து. ரிவார்டு ஹார்மோன் டோபமின், லவ் ஹார்மோன் ஆக்சிடோசின், ஹாப்பி ஹார்மோன் செரோட்டோனின், பெயின் ரிலீவிங் ஹார்மோன் என்டார்ஃபின். இது 4மே என்பது உடற்பயிற்சி செய்வதால் சுரக்கிறது. சரி, இது எங்கேயாவது கடையில் கிடைக்குமா, இதை நான் வாங்கி போட்டுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் இந்த 4 ஹார்மோனை நான் இன்ஜெக்ஷனாகவோ டேப்லெட்டாகவே போட்டுக்கிறேன் என்பதால் இந்த ஹார்மோன்கள் பலவிதமான இருக்கிற ஹார்மோன்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படியே இருந்தாலும் குறைந்த நொடிகளுக்கே வேலை செய்யும். ஆக இது எங்கேயுமே கடையில் போய் வாங்காமல் எந்த விதமான ஊசிகளும் போட்டுக்கொள்ளாமல் இயற்கையாகவே சுரப்பதற்கு மிக எளிதான வழி உடற்பயிற்சி. எவ்வளோ செய்யணும் உடற்பயிற்சி? 150 நிமிடங்கள் ஒரு வாரத்திற்கு செய்தாலே போதும். நீங்கள் சனி ஞாயிறு ஹாலிடே எடுத்துக்கொண்டாலும் 30 நிமிடங்களுக்கு மிதமான உடற்பயிற்சி என்பது மிக மிக போதும். உடற்பயிற்சினா உடனே ஜிம்மில் போய் அப்படி இப்படிலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண நடையிலிருந்து மிதமான ஜாக்கிங் கூட போதும். அந்தந்த வயதிற்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சிகளை செய்து கொள்ளலாம். ஒரு 5 நாளைக்கு அரை மணி நேரம் இந்த உடற்பயிற்சி செய்தாலே போதும். 150 நிமிடங்கள் வாரத்திற்கு செய்தால் கணக்குக்கு வந்துடும். இது அறிவியல் பூர்வமாக பரிந்துரைக்கப்பட்ட ஒரு கருத்து. ஆக உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக நம்மளுடைய மனதளவிலும் சுறுசுறுப்பு அடைந்து சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. வலிகளும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான
நோய்கள் இந்த உடற்பயிற்சி செய்வதால் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, தீர்க்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக உடற்பயிற்சி என்பது ஒரு டோஸ் எஃபெக்ட். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பண்ணுறீங்களோ அந்த டோஸ் எஃபெக்ட் அதிகமாகி நன்மை பயக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.